ஏங்க, ரேஷ்மா எங்கே தான் போயிருப்பா? எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நீ வேற அதையே திரும்ப திரும்ப கேட்டு என்னை டென்ஷன் பண்ணாத. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஐயர் மணமேடையில் உட்காந்து சடங்குகள் ஆரம்பிக்க, சரி வா, இனிமேல் பொறுமையாக இருக்கிறது சரியாக வராது. பேசாமல் போய் சந்தானத்துக்கிட்டேயும் தேவகிக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ரெண்டு பேரும் வேக வேகமாக திவ்யா ரூமுக்கு போக, திவ்யா அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தா. கூடவே அனன்யாவும் தேவகி வாங்கி கொடுத்த புடவையில் அம்சமாக இருந்தா. அனன்யா, உனக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புடவைய நான் செலக்ட் பண்ணல, தேவா தான் செலக்ட் பண்ணான். அனன்யா முகம் மாற, தேவாவோட செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், உன் புள்ள செலெக்ஷன் தானே எவ்வளவு அருமையாக இருக்கு பாரு. சந்தானம் நக்கலாக சொல்ல, அவனோட செலெக்ஷன் எப்பவும் நல்லா தான் இருக்கும். அது உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவகி பெருமையாக சொல்ல, என்ன இருந்தாலும் உன் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டியே. சந்தானமும் தேவகியும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, மந்தாகினியும் ஜெய்யும் பயந்துக்கிட்டே உள்ளே வந்தாங்க. சந்தானம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஆச்சு? சந்தானம் பதட்டமாக, மந்தாகினி அழ ஆரம்பித்தாங்க. என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? அது என்னன்னு சொல்லுங்க. ஜெய் கையில் இந்த லெட்டரை சந்தானத்து கையில் கொடுக்க, அதை படிச்சுட்டு பதட்டமாக தேவகி கிட்ட கொடுத்தாரு. தேவகியும் அதை படிச்சுட்டு, என்னங்க இதெல்லாம்? உங்கள் பொண்ணு இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கா? கல்யாணத்துக்கு ஊரில் இருக்கிற அத்தனை பெரிய மனுஷங்களும் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் என்னங்க பண்ணுறது? உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? ஐயோ, அவளை கேட்டுத்தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணோம். அவள் தானே தேவாவை கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னா. என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே புரியல. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? பேசாமல் திவ்யா கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. அவள் எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறீங்களா? தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவளை என் புள்ள தலையில் கட்ட பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு காலமும் நான் ஒத்துக்க மாட்டேன். போனவ தான். இப்போ என்ன பண்ணுறது? தேவாவுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்க, திவ்யா ரெடி ஆகிட்டாளான்னு பார்க்க உமாவும் ரமணனும் ரூமுக்கு வந்தாங்க. என்ன ஆச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க. தேவகி தன் கையில் இருக்கிற பேப்பரை உமா கிட்ட கொடுக்க, அதை படித்து பார்த்த உமா, என்னங்க இது? என்னாச்சு உமா? ரமணன் கைக்கும் அந்த லெட்டர் போச்சு. என்னங்க கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு? இப்போ என்ன பண்ணுறது? எங்களுக்கே ஒன்றும் புரியல. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. தேவாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? ஜெய் பரிதாபமும் முடிக்க, அதுக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் திவ்யா கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது ரேஷ்மாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன். சிம்பிளாக நம்ம வீட்லேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். நல்ல கதைங்க நீங்கள் சொல்கிறது. உங்கள் பொண்ணு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு வேறு ஒருத்தவங்க கூட போயிட்டா, அவளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து என் பையனுக்கு கட்டி வைப்பீங்களா? இது நல்ல கதை தான். இதே வேலையை என் பையன் செஞ்சுருந்தா நீங்கள் இதுக்கு ஒத்துப்பீங்களா? ஜெய் தலை குனிஞ்சு நிற்க, இந்த நேரத்துக்கு எங்கள் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பீங்க. ஆனால் தப்பு உங்கள் பொண்ணு பேர்லங்கிறதால எவ்வளோ அழகாக பூசி மொழுகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, அநியாயம். தேவகி பேசிக்கிட்டே போக, போதும் நிறுத்துங்க. இப்போது நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் கல்யாணம் இப்போ நடந்தாகணும். அதுதான். ரேஷ்மா இங்கே இல்லையே.
ரேஷ்மா இல்லைன்னா என்ன, இதே முகூர்த்தத்தில் வேறு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கட்டி வைங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல. எனக்கு இந்த முகூர்த்தத்தில் என் பையன் கல்யாணம் நடந்தாகணும். ஒன்று உங்கள் பொண்ணு இங்கே இப்போ கூட்டிகிட்டு வாங்க, இல்லை இதே முகூர்த்தத்தில் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்கள் செய்கிறது அநியாயம். நான் அநியாயம் பண்ணலை. எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணது தான் அநியாயம். உங்கள் பொண்ணு பண்ணது அதை விட பெரிய அநியாயம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, என் பையன் கல்யாணம் இப்போ நடக்கணும். என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? திடீர்னு பொண்ணுக்கு நான் எங்கே போகிறது? இதை தான் மாப்பிள்ளையோட தங்கச்சி அனன்யா இருக்கல்ல, அவங்க அப்பா கிட்ட பேசி அவளை என் பையனுக்கு கட்டி வைங்க. என்ன தேவகி, வரம்பு மீறி போகிற? உன் பையனுக்கு இந்த அனன்யாவை நான் பேசி கட்டி வைக்கணுமா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படியா? அப்போது சபையில் வந்து சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா, அதனால் இந்த கல்யாணம் நின்றுடுச்சுன்னு. தலை குனிஞ்சு நிற்க, ஒன்று உங்கள் பொண்ணு இப்போ வரணும், இல்லை அனன்யாவை பேசி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இதுக்கு தேவா ஒத்துக்குவானா? அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சம்மதியம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? உமாவும் பதற. அதுக்குள்ளே அங்கே விஜயும் வந்துட்டான். என்ன ஆச்சு? ஒரே சத்தமாக இருக்குது. விஜய், தேவா கட்டிக்க போகிற பொண்ணு திடீர்னு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டா. ஐயோ! அதனால் தேவாவுக்கு அனன்யாவை கட்டி வைக்க சொல்கிறாங்க. என்னம்மா இது? படிக்கிற பொண்ணு, அவளை போய் எப்படி? மாப்பிள்ள, அப்படி சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் நின்று போனால் என் மானமே போயிடும். தயவு செய்து தேவாவுக்கு அனன்யாவை கட்டி வைங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். சந்தானமும் கெஞ்ச, திவ்யாவும் விஜய்கிட்ட கெஞ்ச, உமாவும் ரமணனும் சரி நாங்களே ஒத்துக்கிட்டா கூட தேவா இதுக்கு ஒத்துக்குவாரா? அவனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சம்மதமா? அதை மட்டும் சொல்லுங்கள். அனன்யா ப்ளீஸ்மா, உனக்கு தேவாவை கட்டிக்க சம்மதமானு சொல்லு. தேவகியும் சந்தானமும் ஒரு பக்கம். அனன்யா, தேவா அண்ணன் ரொம்ப நல்லவர். இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அவருக்கு ரொம்ப பெரிய அவமானமாயிடும். ப்ளீஸ், நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். திவ்யா ஒரு பக்கம். உன்னோட படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆள் ஆளுக்கு கெஞ்ச. என்ன யாரையுமே காணோம்? தேவா மேலே ரூமுக்கு வர, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? என்ன ஆச்சு? தேவா கேட்டுக்கிட்டே உள்ளே வர, அது வந்து தேவா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அங்கிள் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஜெயை பார்த்து கேட்க, அவர் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னு கேட்குறான்ல, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? தேவா, நம்ம எல்லாரையும் மோசம் பண்ணிவிட்டு இவங்க பொண்ணு ஓடி போயிட்டா. வாட்? ஓடி போயிட்டாளா? என்னம்மா சொல்கிறீங்க? யார்? ரேஷ்மாவா? ஆமாம் தேவா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கு பிடிச்சவனோட வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மண்டபத்துலேருந்து போயிட்டா. என்னம்மா சொல்கிறீங்க? ஏய், உனக்கு புரியுதா புரியலையா? ரேஷ்மா ஓடி போயிட்டான்னு சொல்கிற, என்ன சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப கேட்குற. மா, அது வந்து, இதை பாரு, இது வரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன், இதுக்கப்புறம் நான் சொல்கிறத நீ கேளு. ரேஷ்மா ஓடி போயிட்டா, அதுக்காக உன் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. மாப்பிள்ளையோட தங்கச்சி அனன்யா இருக்கால, அவளுக்கும் உனக்கும் இதே முகூர்த்தத்தில் கல்யாணம். மா, என்னம்மா சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் தமிழில் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை பாரு தேவா, இந்த இக்கட்டான நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணத்துக்கு அனன்யாவை ஒத்துக்க வைக்கிறதே பெரிய விஷயம். இதில் நீ வேற வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்காத. யார் சொன்னது ரேஷ்மா ஓடி போயிட்டான்னு? லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. எங்க அந்த லெட்டரை இப்படி கொடுங்க. தேவா கை நீட்டும் போது சரியாக அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் வந்தார். எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயர்
பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போங்க, இதை வந்துடுறோம். தேவகி வெடுக்குன்னு அந்த லெட்டரை பிடுங்கி நான் கையில் வச்சுக்கிட்டு, இதை பாரு தேவா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். முதல்ல நீ மணமேடைக்கு வா. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீ சொன்னதை கேட்ட வரைக்கும் போதும். நான் சொல்கிறத நீ கேளு. எல்லாரும் மணமேடைக்கு போங்க. தேவா ஜெய்யை பார்க்க அவர் முகத்தில் அப்படி ஒரு வன்மம். இந்த ரேஷ்மா எங்கே தான் போயிருப்பா? அந்த ரஞ்சனைத்தான் நான் துரத்திக்கிட்டு போனேனே. மனசுக்கு பிடிச்சவனோட போகிறேன்னு சொல்லியிருக்கா. அப்போது அந்த மனசுக்கு பிடிச்சவன் யார்? மந்தாகினியும் கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்க அனன்யாவும் தேவாவும் ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்க. அனன்யா மனசில் என்ன ஓடுதுன்னு அவளுக்கே புரியலை. இந்த கல்யாணம் சரியா? இவன் ரேஷ்மாவை தானே லவ் பண்ணுறான். என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான்? அப்போது இவன் ரேஷ்மாவை லவ் பண்ணது பொய்யா? சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சு திவ்யா கழுத்தில் விஜயும் அனன்யா கழுத்தில் தேவாவும் தாலி கட்ட கீழே இருந்த ஒரு சிலர்கிட்ட ஒரு சின்ன சலசலப்பு. திருமாங்கல்யம் கட்டி முடிஞ்சதும் மாப்பிள்ளைங்க 2 பேரும் பொண்ணுங்க நெத்தியில் குங்குமம் வைக்க, அப்படியே மாங்கல்யத்தினையும் வைங்கோ ஐயர் சொல்ல, தேவா அனன்யா கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தில் பொட்டு வைக்க, தலை குனிஞ்சிருந்த அனன்யா கண்ணில் இருந்து சொட்டு சொட்டா கண்ணீர் சூடாக அவன் கையில் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சூடான கண்ணீர் கையில் பட்டதும் தேவா படக்குன்னு கையை எடுக்க திரும்பி அனன்யாவை பார்த்தான். அவளோட அழுகையை பார்த்ததும் தேவா முகம் இறுகி போய் உட்காந்துருக்க. ஒரு ஜோடி சந்தோஷமாகவும் ஒரு ஜோடி சங்கடமாகவும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இனி நடக்கப் போவது என்ன?